என்னை அதிகமா நேசிக்கிற ஒரு அக்கா, அவங்களோட அனுபவத்த என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்டின்னா, அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு கிளாஸ் ரூமுக்குள்ள போகும்போது, ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு வருமாம். இந்த குழந்தைங்க நம்மளே தான் நம்பி இருக்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் நம்மளை நம்பி இத்தனை குழந்தைகள குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உண்மையா நான் பிரிப்பேர் பண்ணி நல்லா சொல்லி தரணும். இவங்களுக்கு சொல்லி தர விஷயத்துல நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உடனே என்னுடைய நினைவுக்கு வந்த ஒரு வசனம் மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம் 23வது வசனம். 2 வசனம் இப்படி சொல்லுகிறது. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உண்மைதானே அந்த அக்கா சொன்ன வசனம். அவங்க சின்ன சின்ன விஷயத்துல ப்ரிப்பேர் பண்றது கூட உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. உண்மையா அப்படிதான். அவங்க 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட உண்மையை பார்த்து கடவுள் அவங்கள உயர்த்தி இப்ப 11th 12th எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இது பெரிய உயர்வு தான். இது ஒரு சாதாரண விஷயமாக நமக்கு தெரியலாம். ஆனா அது அவங்களுடைய ஆசை. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையா இருக்கும்போது ஏசப்பா நம்மளை அநேக காரியத்தின் மீது அதிகாரியாய் வைப்பார். நமக்கு கொடுத்திருக்க குடும்பம், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், கணவன் எல்லாருக்கும் நம்ம உண்மையா அந்த ஒரு பொறுப்பை நம்ம உணர்ந்து உண்மையா இருக்கும்போது ஏசப்பா அநேகத்தின் மேல் அதிகாரியா நம்மளை வைப்பார். எந்த வேலையா இருந்தாலும் சரி, கூட்டுற வேலையா இருந்தா கூட அதை உண்மையா செய்யும் போது நம்மளை அநேக காரியங்களை நம்ம பொறுப்புள்ளவர்களாய் ஏசப்பா மாற்றுவாங்க. நமக்கு கொடுத்திருக்க நேரத்துல கூட நம்ம உண்மையா இருக்கணும். 24 மணி நேரம் ஏசப்பா கொடுத்திருக்காருன்னா அதுல இருக்க ஒவ்வொரு மணித்துளிகளையும் நம்ம எப்படி உண்மையாய் பயன்படுத்துகிறோம், எந்த விஷயத்திலையும் விரயமாக்கிடக்கூடாது. ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம தரணும். நம்மளுடைய காரியங்களை நம்ம பொறுப்பா செயல்படும் போது நேரத்துல கூட உண்மையா இருந்தோம்னா ஏசப்பா நம்மளை அநேக காரியங்கள்ல அதிபதியா வைப்பார். உண்மையா இருப்போம், உயர்ந்த காரியங்கள்ல சிறந்து விளங்குவோம். God bless you.